தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சி உண்டாகிறது. ஒதில் ரொசாலின் டெல்ட்ரோக் முதலாம் ஆண்டு நினைவு ஆண்மை இலைப்பாட்டிற்காகவும், ஜோனாஸ் சுவக்கின் சாலமோன் ஃபிலோமினா 53ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் இவர்களின் மகன்கள் மருமகள்கள் மற்றும் பேரப்பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாகவும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் பிரான்சிஸ் கிளமெண்ட் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், நெப்போலியன் மரியா 19ஆம் ஆண்டு நினைவு, நெப்போலியன் உபகாரசாமி, நெப்போலியன் விக்டோரியா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சந்தனமரி ரம்போ 2ஆம் ஆண்டு நினைவு, ஏனோக் ரம்போ, ஃப்ளோரான் ரம்போ ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். இன்பத்தினூற்றே வா, ஏழிசை மழையே வா, எரியும் சுடரே சுடரே ஒளியே ஒளியில் உயிரே வா, இன்பத்தினூற்றே வா. வசந்தம் மனதிற்கு இனிமை தரும், வண்ணம் மலருக்கு பொழிவு தரும். வசந்தம் மனதிற்கு இனிமை தரும், வண்ணம் மலருக்கு பொழிவு தரும். வாழ்வில் உன்னை ஏற்கும் இதயம் வசந்த மலர்களில் மனம் பரப்பும், இன்பத்தினூற்றே வா, ஏழிசை மழையே வா, எரியும் சுடரே சுடரே ஒளியே ஒளியில் உயிரே வா, இன்பத்தினூற்றே வா, இசை மழையே வா, எரியும் சுடரே சுடரே ஒளியே ஒளியில் உயிரே வா, இன்பத்தினூற்றே வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களிலும் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய எண்ணெய் புறக்கணித்தார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 3, 7 முதல் 8, 12 முதல் 13. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமக்களுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூர்கிறேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டாக்கினவர் அனைவரும் குற்றவாளிகளாயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய எண்ணெய் புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 36 இறைவசனங்கள் 5 முதல் 10 முடிய.
ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பெறடாமை. ஆண்டவரே உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. பல்லவி. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கடவுளே உமது பேரன்பு எத்தனை அருமையானது. மானிடர் உம் ரக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். பல்லவி. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 10 முதல் 17 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே
கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மீட்பின் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், யாவே கடவுளுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய உறவு பரிமாற்றம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்களை தன்னுடைய சொந்த மக்களாக தேர்ந்து கொள்கின்றார். அவர்களோடு இருந்து அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து அவர்களை வழிநடத்துகின்றார். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுகின்றார். அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு செய்கின்றார். அவர்கள் கேட்டதையெல்லாம் அவர்களுக்கு செய்கின்றார். அவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார் கடவுள் அந்த இஸ்ராயேல் மக்கள் மீது. அவர்களோடு ஒரு உடன்படிக்கையும் செய்து கொள்கின்றார். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்று அவர்களோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்கின்றார். அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்கிறார். அவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் எனக்கு சொந்தமான மக்கள், எனக்கு சொந்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், நான் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாயிருப்பேன், உங்களை நான் வழிநடத்துவேன் என்று யாவே கடவுள் அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதன்படி அவர்களை ஆசீர்வதித்து வருகின்றார். அந்த மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார்கள். நாங்கள் எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம், கடவுளுக்கு ஏற்ற இனமாக வாழ்வோம் என்று அவர்கள் உறுதி கூறுகின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் வாழ்க்கை தடம் புரண்டு போகிறது. தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மக்கள், ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்ற மக்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அவருக்கு ஏற்ற அவர் சொல்வது போல் வாழ கடமைப்பட்டிருக்கின்ற மக்கள் என்பதை மறந்துவிட்டு அவர்கள் வேறு வழியிலே செல்கின்றார்கள். ஆண்டவருடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் அவர்கள் மனதில் கொண்டிருந்தார்கள், பிடித்து கொண்டிருந்தார்கள். என்னவென்றால், நாங்கள் உயர்ந்தவர்கள், எங்கள் வழியாகத்தான் கடவுள் இந்த உலகிற்கு அனைத்தையும் செய்கின்றார், எங்களை மீறி யாரும் ஆண்டவரை அடைய முடியாது, எங்கள் இனத்திற்கு மட்டும்தான் கடவுள் சொந்தமானவர், அதை மட்டும் பிடித்து கொண்டார்களே ஒழிய ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளையும் அவருடைய வார்த்தையையும் அவர்கள் மறந்து விட்டார்கள், தடம் புரண்டு போய்விட்டார்கள். ஆகவே தான் கடவுள் ஆண்டவர் யாவே கடவுள் அவர்களுக்கு இறைவாக்கினர்களை அனுப்புகின்றார். இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்களுக்கு சொல்லுகின்றார். எல்லா இறைவாக்கினர்களும் செய்த ஒரே செயல், முக்கியமான செயல், ஒரே செயல் அல்ல, முக்கியமான செயல், அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து அவர்களை நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ வாருங்கள் என்பதைத்தான் இறைவாக்கினர்கள் செய்கின்றார்கள். எல்லா இறைவாக்கினர்களும் அதைத்தான் செய்கின்றார்கள். ஒரு சில இறைவாக்கினர்கள் அவர்களை கண்டிக்கின்றார்கள், ஒரு சில இறைவாக்கினர்கள் அவர்களுக்கு கடவுளுடைய அன்பை எடுத்து கூறுகின்றார்கள். இப்படித்தான் இறைவாக்கினர்களை கடவுள் அனுப்புகின்றார். முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் சொல்வதை நாம் கேட்கின்றோம். அவர்
அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து அவர்கள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுகின்றார். அதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிட்டோம். எரேமியா இறைவாக்கினர் அவர்கள் என்னென்ன தவறு செய்கிறார்கள் என்று, எப்படி கடவுளிடமிருந்து அவர்கள் தூரம் செல்லுகின்றார்கள், சென்று விட்டார்கள் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். கடவுள் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றார், அலாதியான அன்பு வைத்திருக்கின்றார். நீங்கள் உங்கள் தலைகணத்தால் கடவுளிடமிருந்து தடம் புரண்டு, அவருடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் தடம் புரண்டு சென்று விட்டீர்கள் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு எரேமியா இறைவாக்கினர் சுட்டி காட்டுகின்றார். அவர்களை கண்டிக்கின்றார். நற்செய்தியிலும் நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவிடம் சீடர்கள் சென்று, ஏன் ஓமைகள் வாயிலாக புரியாத பாஷையிலே புரியாத வகையிலே அவர்களோடு பேசுகின்றீர்கள் என்று சீடர்கள் கேட்கும்போது, ஆண்டவர் மிக எசேயா இறைவாக்கினரின் வார்த்தைகளை ஆண்டவர் சீடர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். அவர்கள் கண்ணிருந்தும் காண்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, உணர்வதில்லை. அவர்கள் என்னிடமிருந்து, கடவுளிடமிருந்து தூர சென்று விட்டார்கள் என்று ஆண்டவர் இயேசு எசேயா இறைவாக்கினரின் அவருடைய வார்த்தைகளை கோடிட்டு காட்டுகின்றார். ஆகவே தான் நான் அவர்களுக்கு உவமையில் வாயிலாக பேசுகின்றேன். ஏனென்றால் அவர்கள் உள்ளம் கடினமாக மாறிவிட்டது, கடின உள்ளமாக மாறிவிட்டது. அவர்கள் நாங்கள் தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்கே உள்ளம், இதயம் மூடப்பட்டதோ அங்கே எதுவும் நுழையாது. எதுவும் இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் தான். இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் தான். கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அடைச்சிடுச்சுன்னா, அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகிடுது? ஹார்ட் அட்டாக். இதயத்துக்கு போகிற ரத்தம் நின்று போயிடுது. அதுதானே உண்மை. ஹார்ட் அட்டாக் அதானே. கொலஸ்ட்ரால் வந்து அடைச்சிடுச்சுன்னா, ட்ரைக்ளிசரைடு வந்து அடைச்சிடுச்சுன்னா இதயத்துக்கு போகிற ரத்தம் நின்று போயிடும். அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக். அதே போல தான் இங்கேயும் நான் தான் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் கடவுளுடைய வார்த்தை உள்ளே செல்லாது. அவ்வளோதான். அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு இன்றைய நற்செய்தி வழியாக எடுத்துக் கூறுகின்றார். ஆனால் அதையே சீடர்களிடம் சொல்கின்றார், நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் நீங்கள் காண்கின்றீர்கள், நீங்கள் கேட்கின்றீர்கள். ஏனென்றால் சீடர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவர் செய்ததை பார்த்தார்கள், ஆண்டவர் சொல்வதை கேட்டார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். தொடக்கத்தில் தடுமாறினாலும் ஆனால் அவர்கள் கடைசி வரையில் ஆண்டவருக்காக சாட்சியம் பகிர்ந்தார்கள், மறைசாட்சிகளாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளம் திறந்த உள்ளமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற, ஆண்டவரை முழுமையாக நம்புகின்ற திறந்த உள்ளமாக இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். நமக்கும் அதே அழைப்பைத்தான் கொடுக்கின்றார். உள்ளத்தையும் இதயத்தையும் மூடிக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவர்களாக வாழாமல், உள்ளத்தையும் இதயத்தையும் திறந்து வைத்து ஆண்டவரை உள்வாங்குகின்ற, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற, ஆண்டவர் இயேசுவை நம்புகின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக, உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. நாம் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றோமோ, என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் அதை வெளிப்படுத்துகின்றோமோ, அப்பொழுது நான் ஆண்டவர் சொல்வது போன்று நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் நீங்கள் காண்கின்றீர்கள், ஏனென்றால் நீங்கள் கேட்கின்றீர்கள் என்று ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார். அல்லது 10:1 என்று நம்முடைய வாழ்க்கை ஏனோ தானோ வாழ்க்கையாக இருக்கும்.
பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து விடுவோம். என்னுடைய உள்ளத்தையும் இதயத்தையும் ஆண்டவருக்காக திறந்து வைக்கவில்லை என்றால், ஆண்டவரை முழுமையாக நம்பவில்லை என்றால், ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையின்படி வாழவில்லை என்றால், நாம் பேருக்கு கிறிஸ்தவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவரை முழுமையாக நம்புபவர்களாக, ஆண்டவரின் வார்த்தையை முழுமையாக வாழ்பவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். இறைவா வருகின்றேன், என் தலைவா தருகின்றேன், என்னோடல் பொருள் யாவும் உமக்கே தருகின்றேன், ஏற்றருள்வாய் இறைவா. இயற்கையின் வளங்கள் உமக்கே சொந்தம், மலர்களும் மணிகளும் அனைத்துமே சொந்தம். இயற்கையின் வளங்கள் உமக்கே சொந்தம், மலர்களும் மணிகளும் அனைத்துமே சொந்தம். என்னுடைய இதயமும் அதனது யாவும் உன்னுடைய உரிமையில் ஏற்பாய் இறைவா. இறைவா வருகின்றேன், என் தலைவா தருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளோம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தல்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் இயேசுவே, என் தெய்வமே, ஒன்று நினைவேன்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதய தாகம் நீ,
என் பாலம் நீ கண்ணாடி நான் தடுமாறினேன் கண்மூடினால் வழி மாறுவேன் தீயாத பிம்பங்களில் தாயாகி தாளாட்டினாய் என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கோப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும் ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குழந்தை இயேசுவின் நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் முது கருணை கண்களை திருப்பியுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வைக்கின்றோம். இரக்கமே உருவான உம்மினிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி மது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். ஆதலால் மது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூயாவியாரோடும்
உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நலமளித்து வழிநடத்துவாராக. ஆமென். இணையில்லாத தேவனாம் இறைமகனேசு, இறைவன் அளித்த நாமமாம் இயேசுவின் நாமம். இணையில்லாத தேவனாம் இறைமகனேசு, இறைவன் அளித்த நாமமாம் இயேசுவின் நாமம். யூதர்களை கலங்க வைத்த இயேசுவின் நாமம், பேய்களையே ஓட்டிவிட்டது இயேசுவின் நாமம். யூதர்களை கலங்க வைத்த இயேசுவின் நாமம், பேய்களையே ஓட்டிவிட்டது இயேசுவின் நாமம். இறையரசை துவக்கி வைத்த இயேசுவின் நாமம், இறை மக்களை காத்து வரும் இயேசுவின் நாமம். இறை மக்களை காத்து வரும் இயேசுவின் நாமம். இணையில்லாத தேவனாம் இறை மகனேசு, இறைவன் அளித்த நாமமாம் இயேசுவின் நாமம். வலுவிழந்தோர் சொல்ல வேண்டும் இயேசுவின் நாமம், வாழ மக்கள் சொல்ல வேண்டும் இயேசுவின் நாமம். வலுவிழந்தோர் சொல்ல வேண்டும் இயேசுவின் நாமம், வாழும் மக்கள் சொல்ல வேண்டும் இயேசுவின் நாமம். வருத்தங்களை போக்கிவிடும் இயேசுவின் நாமம், வாழ்வை நோக்கி அழைத்து செல்லும் இயேசுவின் நாமம். வாழ்வை நோக்கி அழைத்து செல்லும் இயேசுவின் நாமம். இணையில்லாத தேவனாம் இறைமகனேசு, இறைவன் அளித்த நாமமாம் இயேசுவின் நாமம். இணையில்லாத தேவனாம் இறைமகனேசு, இறைவன் அளித்த நாமமாம் இயேசுவின் நாமம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.